Hello friends, welcome back to my channel. Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான KFC ஸ்டைல் ஃப்ரைடு பிரெட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கப் மாவுக்கு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ரொம்ப கெட்டியாயிடும், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். நம்ம பஜ்ஜி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நார்மலாக கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வர மாதிரி 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ப்ரெட்டில் ஓரங்களை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம அவல் இருக்குல்ல, அதை கூட இந்த மாதிரி லைட்டாக 1-2 அடித்து எடுத்துகிட்டு மிக்சியில் திரித்து எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓரங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் மொத்தத்தில் ஒரு 8 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை விட நீங்கள் குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம திரிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளேக்ஸ், அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான KFC ஸ்டைல் ஃப்ரைடு பிரெட் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த ஒரு சின்ன துண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பிரெட் அதில் போட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா அது உடஞ்சி விழுந்துடும். லைட்டாக அந்த சைடு ஒரு பெரட்டு அந்த சைடு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பொடி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா டிப் பண்ணிவிட்டு லைட்டாக கைட்டு இது பண்ணிங்கன்னா, தட்டி விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போது இந்த மாதிரி மற்றதையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டை ரொம்ப நேரம் அந்த மாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழுன்னு ஆகிடும், ப்ரெட்டு உடஞ்சி விழுந்துடும். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக லைட்டாக 2 சைடும் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணாலே போதும். மொத்தத்தில் ஒரு 2-3 நிமிஷம் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். 2 சைடும் மாற்றி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதை. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக அது ப்ரெட்டுன்னு சொன்னால் கிட்ஸ் நம்பவே மாட்டாங்க. சிக்கன் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும். இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இதுக்கு இடையில நீங்கள் சீஸ் வச்சு கூட இந்த மாதிரி 2 சைடும் ஒரு சின்ன துண்டு ப்ரெட்டு வச்சு அதுக்கப்புறம் டிப் பண்ணி இதில் நல்லா பரட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இடையில உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா மசிய வேக வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை இதில் ஸ்டஃபிங் பண்ணி கூட இந்த மாதிரி டிப் பண்ணி இதில் நல்லா பரட்டி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி வெறுமனையாக ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சீஸ் உள்ளே வைக்கிறதா இருந்தால் அது உருகி வந்துடும். ஸோ அதனால் வந்து நல்லா 2 சைடும் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லா ஃப்ரைட் ஃபிங்கர்ஸும் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு டிப் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1 கப் தயிர். நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான டிப்பிங்கும் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த டிப்பிங்கை வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் டிப் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டெக்ஸ்டரே ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த வெதுவெதுப்பாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.